பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 26வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 10 வரை. அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனும் ஆகிய வேறு 2 பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கரமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவரே, நீங்கள் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் ஆண்டவரே முத்திரை திறக்கப்பட்ட காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, வாசிக்கும்படியாக, தியானிக்கும்படியாக கர்த்தாவே அப்பா, இந்த கிருபை செய்தமைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இதை வாசிக்கிறவர்கள் கேட்பவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் எல்லாம் சொல்லுகிறதே. அப்பா பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென். இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு நீங்கள் தெரிவித்திருக்கிற இந்த வசனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கிருபை தாங்கப்பா. பொல்லாத நாட்கள் ஒன்று வரப்போகுது, பொல்லாத ஆட்சி ஒன்று வரப்போகுது. அந்த மிருகத்தின் ஆட்சியிலே உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனத்துக்கும் உடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா மனுஷருக்குமான ஒரு விழிப்புணர்ச்சியை நீர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர். எச்சரிக்கையான வார்த்தைகளை நீர் சொல்லிக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே. ஆமீன் அப்பா. தகப்பனே, மந்தமான செவிகள் எல்லாம் திறக்கப்பட்டு இந்த வசனத்துக்கு செவி சாய்க்கட்டும் என் ஆண்டவரே. கடின இருதயங்கள் உடைக்கப்படுவதாக என் ராஜா. ஆமீன் அப்பா. நீர் யாரை முன்குறித்திருக்கிறீரோ அப்பா பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திரு வசனங்கள் போய் சேர்ந்து உம்முடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படத்தக்கதான கிருபை தருவீராக தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் 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 என் ஆவியானவரே. உங்க சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என்னப்பா. ஆவியானவரே, நாங்கள் இன்னும் சுத்தமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. ஞானமுள்ளவர்களாய் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபைகள் எங்களுக்கு அருள் செய்வீராக என் ஆவியானவரே. அமீனப்பா. இதோ நீர் சொன்னது போல அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் என்று, ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வசனத்தின்படியே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் ராஜா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களை சேர்ந்தவர்களும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் என் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் சுத்தமுள்ளவர்கள் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்கத்தக்கதான கிருபை அருள் செய்யுங்க இயேசப்பா. ஆமீன் என் ஆவியானவரே. ஞானமுள்ளவர்களாய் உணர்ந்து கொள்ள கர்த்தர்களுக்கு அருள் செய்வீராக. தேவாதி தேவரீர், எங்களை தாழ்த்துகிறோம், தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆளுகை செய்கிற தேவரீர், உம்முடைய பாதப்படியிலே சாஷ்டாங்கமாய் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம், எங்களுடைய சிந்தனைகள், எங்கள் வாயின் வார்த்தைகள், நாங்கள் செய்கிற காரியங்கள் சகலமும் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும்படியாகவும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் உணர்ந்து செயல்படத்தக்கதான கிருபை தாங்க. இனியும் காலம் செல்லாது என்று சொல்லப்படுகிறதே அப்பா பிதாவே. நாங்கள் ஜாக்கிரதை உள்ளாய் இருக்க கிருபை தாங்க இயேசப்பா. எதெல்லாம் நாங்கள் விட வேண்டுமோ அத்தனையும் நாங்கள் விட்டு ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க கிருபை தாரும். நீர் எப்பொழுது வருவீரோ உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என் தகப்பனே. ஆமீன் என் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிரதான தூதருடைய இக்கால சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக இப்பொழுது எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆரவார சத்தத்தை கேட்கத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய ஆவியாத்ம சரீரத்தை தேவரே
தேவரீருடைய பொற்பாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் புடமிட்டு எங்களை பரிசுத்தவான்களை மாற்றுங்க ஏசப்பா. தகப்பனே இறங்குவீராக என்றாச்சா. எங்கள் மீறுதல் குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அந்த பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தியும் தகப்பனே உள்ளும் புறமும் சுத்திகரிக்கப்படுவதாக ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் முழுவதும் தெய்வ சமூகம் எங்களோடு இருக்கட்டும். எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் ஆண்டவரே. நம்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தர் இறங்கி உம்முடைய சத்தம் அவங்களுக்கு கேட்கத்தக்கதான கிருபை நீங்க தாங்க. இந்த கடைசி நாட்களிலே எல்லாருக்கும் ஆண்டவர் வார்த்தைகள் போய் சேரட்டும். உம்முடைய பரிசுத்தாவின் முத்திரையை நீங்க போடுங்க இயேசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. நீர் எங்களுடைய கரத்தினால உருவாக்கினீர் என் ஆவியானவரே. உம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் இதுவரையும் செய்தீர் ஆண்டவரே. இனி வர இருக்கிற நாட்களில் உம்முடைய சித்தத்துக்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஊழியத்தை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தகப்பனே உம்முடைய சித்தத்தினால் எங்களை வழிநடத்தும் பொழுது அதிலே சமாதானம் உண்டு, அதிலே சந்தோஷம் உண்டு, பேரின்பம் உண்டே. மக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வேளையிலும் கூட உம்முடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய ஊழியக்காரிகள், உம்முடைய தீர்க்கதரிசிகள், வேதாசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள், ஜாமக்கார ஜப வீரர்களை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் சரீர சுகத்தையும் பலத்தையும் தேவன் கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆமீனப்பா. பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வீராக. தகப்பனே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆவியானவரே இறங்குவீராக, இறங்குவீராக. எங்கள் தேசத்தை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா. தகப்பனே எல்லா தீட்டுகள் அருவருப்புகள் நீங்கி சுத்திகரிப்பு உண்டாகட்டும் என் தகப்பனே. உம்முடைய ஜனங்களை நீர் சேர்ப்பீராக என் ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா உலக நாடுகளில் எல்லாம் சமாதானம் உண்டாகும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க சித்தத்தின் படியே வழி நடத்துங்க. காசாக்காக ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுமே நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை நீங்க அருள் செய்யுங்க இயேசப்பா. ஆபத்துகள் மோசத்திலிருந்து நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆமீன் ஆண்டவரே. பாலஸ்தீன் ஈரானுக்காக, உக்ரைன் ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே லெபனனுக்காக, சிரியாக்காக தெய்வ சமூகத்துல வரும் தகப்பனே. அப்பா பிதாவை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, தெய்வ பயத்தை கொடுங்க. தன் சுயபத்தில் விழுந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. தேவையில்லாத யுத்தத்தின் நிமித்தமாக நிறைய சேதங்கள், உயிர் சேதங்கள், உடைமைகள் சேதங்கள், அப்பா பிதாவை சொல்ல முடியாத காரியங்கள் நிறைய நடந்திருக்கு. என் ராஜா ராணுவ வீரர்கள் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் எல்லாவற்றையும் நினைத்தரும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே சமாதானத்தை அருள தேவனான ஆண்டவரே இறங்குவீராக ஐயா, இறங்குவீராக. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மாவாக, யெகோவா மெகாதீஸாக, தகப்பனே எல் ஷடாவாக எங்கள் ஒவ்வொருவரோடு வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. உலக நாடுகள் எல்லாம் நீர் ஆட்கொள்ள வேண்டும்படி அவருடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. அப்பா பிதாவை ஒவ்வொரு மனுஷருக்காக அந்த பூமியில நீர் பிறந்து மரித்தீர் ஆண்டவரே. நீர் அப்பா உயிரை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறது. ஜீவ பலியாய் ஆனீரின் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாகத்தான் இந்நாள் வரைக்கும் என் ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை நாங்கள் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எச்சேதமும் வராதபடி நீர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் என் தகப்பனே. இந்த மகா உன்னதமான இந்த வல்லமை எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே கிருபையாய் அருள் செய்வீராக ஆவியானவரே. அப்பா பிதாவை உம்முடைய சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும், பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். ஒவ்வொரு குடும்பத்தின் ஆலோசனை கர்த்தராய் இருங்க. தாயும் தகப்பனுமாய் நீர் போதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்துவதாக. எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் நீங்க கூட இருங்க. சரீர சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்யுங்கப்பா. தேவையில்லாத பயம் கலக்கம் அவங்களை விட்டு வெளியேறட்டும். அமீன் என் ஆண்டவரே. ஞாபக சக்தியை கொடுங்க. எந்தவித டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ இராதபடி காத்துக்கொள்ளுங்க. எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சேர்ந்த பெற்றோர்கள் உடன் பிறந்தரை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. எல்லா எக்ஸாமும் ஆண்டவரே ஞானமாய் பிள்ளைகள் எழுதி நல்ல மார்க்ஸ் எடுக்கத்தக்கதான கிருபை நீங்க தாங்க ஏசப்பா. அவங்க வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்தலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, பலப்படுத்துவீராக, பாதுகாத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.
நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.